என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, சங்கீதத்தின் புத்தகத்தில் 41வது அதிகாரத்தில் 11வது வசனத்தில், என் சத்ரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்று அறிவேன். சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த இடத்தில் செய்கிற அறிக்கையை பாருங்கள். என் சத்ரு என் மீது ஜெயத்தை கொள்ளாததினால் என் மீது நீர் என்னவாயிருக்கிறீர்? பிரியமாயிருக்கிறீர். அதாவது சத்ருவுக்கும் எனக்கும் ஏற்பட்ட யுத்தத்தில் நான் ஜெயித்து விட்டேன், அந்த ஜெயம் உமக்கு என் மீது பிரியத்தை கொண்டு வந்தது என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்திலே அறிக்கை செய்கிறார். இந்த வசனத்தை சற்று கவனித்து பாருங்கள். நமக்கு சத்துருக்கள் யார்? உங்கள் அண்டை வீட்டுக்காரங்களை கர்த்தர் சத்ருவா சொல்லலை. உங்களுக்கு விரோதமாக போராடுறவங்களை கர்த்தர் சத்துருக்களாக சொல்லவில்லை. அவங்களை எல்லாரையும் நம்ம நேசிக்க வேண்டும். சத்துருக்கள் என்று சொல்லி நமக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிற காரியம் என்ன தெரியுமா? நம் மாமிசத்துக்கு விரோதமாய் போர் செய்கிற மாமிசத்தின் கிரியைகள் தான் சத்துருக்களாய் காணப்படுகிறது. இந்த உலகத்தில் காணப்படுகிற சிற்றின்மங்கள், இந்த உலகத்தில் காணப்படுகிற பாவக்காரியங்கள், குடிவெறி, களியாட்டுக்கள், அசுத்தங்கள், காம விகாரங்கள், பொன்னின் மீதும் பொருளின் மீதும் இருக்கிற மோகம், இவைகள்தான், இந்த மாமிசத்தின் கிரியைகள் தான் நமக்கு சத்துருக்களாய் காணப்படுகிறது. இந்த சத்துருக்கள் நம்மோடு கூட தொடர்ச்சியாய் போராடி கொண்டே இருக்கிறது. நம்மை கரைப்படுத்த வேண்டும், நம்மை தீட்டுப்படுத்த வேண்டும், நம்மை வீழ்த்த வேண்டும் என்று சொல்லி இந்த சத்துருக்கள் தொடர்ச்சியாய் நம்மோடு கூட போராடி கொண்டே இருப்பார்கள். இந்த சத்துருக்கள் மீது நீங்கள் ஜெயத்தை எடுத்தல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் மீது பிரியத்தை கொண்டு வர ஆரம்பிக்கும். கோபம், மூர்க்கம், கசப்புணர்ச்சிகள், இவைகளெல்லாம் சத்துருக்கள் தான். இவைகள் உங்களை மேற்கொண்டு இருக்கிறதா? இவைகள் உங்களை மேற்கொண்டு உங்களை வீழ்த்தி கொண்டு இருக்கிறதா? கோபப்பட்டு கெட்ட வார்த்தைகளை பேசுகிறீர்களா? அல்லது கசப்புணர்ச்சியை உங்கள் வாழ்க்கையிலே மறைத்து வைத்திருக்கிறீர்களா? உங்கள் சத்ரு உங்களை மேற்கொண்டு விட்டான். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார், நீங்கள் அதை மேற்கொள்ளுங்கள். கசப்புணர்ச்சியை மேற்கொள்ளுங்கள், கோபத்தை மேற்கொள்ளுங்கள், மாமிசத்தின் கிரியைகள் மீது ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுகிறார். இப்படி மாமிசத்தின் கிரியைகள் மீது நீங்கள் ஜெயத்தை எடுக்க எடுக்க கர்த்தர் உங்கள் மீது பிரியமாய் இருக்கிறார் என்பதை மறந்து போய்விடாதிருங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய சரீரத்தில் போர் செய்கிற எல்லாவித மாமிசத்தின் கிரியைகளுக்கு விரோதமாய் முற்றுமுடிய இயேசுவின் நாமத்தினாலே ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். அவருடைய வார்த்தை நமக்கு ஜெயத்தை தருகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.